தமிழகத்தில் கடந்த ஓராண்டில் நாய்க்கடியால் மொத்தம் 7,53,569 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், ரேபீஸ் நோய் பாதிப்பால் 40 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தமிழ்நாடு அரசு பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. மாநிலத்தில் தற்போது 19 லட்சத்துக்கும் மேற்பட்ட தெருநாய்களும் 8 லட்சத்துக்கும் மேற்பட்ட வளர்ப்பு நாய்களும் இருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. 2025 ஜூலை முதல் 2026 ஜூன் வரையிலான காலகட்டத்தில் சேலம் மாவட்டத்தில் அதிகபட்சமாக 46,500 பேர் நாய்க்கடிக்கு ஆளாகியுள்ளனர். 6 பேர் ரேபிஸ் நோய் தாக்குதலால் உயிரிழந்துள்ளனர். இதற்கு அடுத்தபடியாக திருச்சியில் 36,595 பேரும், சென்னையில் 18,089 பேரும் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டுள்ளனர். சென்னையில் ரேபிஸ் பாதிப்பால் 4 பேரும், திருச்சியில் ஒருவரும் பலியாகியுள்ளனர். மாவட்ட அளவில் குறைந்தபட்சமாக நீலகிரி மாவட்டத்தில் 3,572 பேர் நாய்க்கடிக்கு ஆளாகியுள்ளனர். தொடரும் நாய்க்கடி விவகாரமானது மௌனமான ஒரு பேரிடராக தமிழகத்தில் உருவெடுத்து வருகிறது. கடந்த ஆட்சியில் பெரிய தீர்வுகளை நோக்கி இந்த விஷயம் முன்னெடுக்கப்படாத சூழலில் புதிய ஆட்சியில் இந்த விவகாரத்தை எதிர்கொள்ள என்ன நடவடிக்கையை தமிழக அரசு எடுக்கப் போகிறது என்ற கேள்வி எழுந்துள்ளது.